நீயும் சிகரெட் பிடிக்கிறியா? என்ன பண்ணுறது ரவி, நமக்கு நேரம் சரியில்லைன்னா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இந்தாங்க. ஒரு பாக்கெட் தான் வாங்கியிருக்கியா? இவர் முகமது பாஷா. கட்டு பிரிக்கிற வரைக்கும் இவர் இங்கே தான் தங்குவார். நீங்கள் உள்ள வாங்க. பார்த்து வாங்க. பார்த்து உட்காருங்க. இவரை ஊருக்கு டீபோர்ட் பண்ணணும்னா போலீஸ் மூலமாக ஜெயிலுக்கு தான் அனுப்பணும். காலு வேற அடிபட்டுருக்கு. பாவம். அதான் பயங்கர பசி. இப்போ வர வேலை தானே பிரியாணியும் சிக்கன் 65 சாப்பிட்டீங்க. என்னன்னே தெரியல. எவ்வளோதான் சாப்பிட்டாலும் ஒரு சிகரெட் அடித்தா உடனே ஜீரணம் ஆகிடுது. இங்கே ஆஸ்ட்ரே கிடைக்குமா? இது வேறையா? அந்த ஆள் ஒரு அப்பாவி. கட்டின பொண்டாட்டியே இந்த ஆளுக்கு சோறு வடிச்சு கொட்ட முடியலன்னு போயிட்டா. அவ என்ன பண்ணுவா பாவம். அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு கொண்டு வர வருமானத்தில் தான் இவங்க 3 பேரும் சாப்பிட்டாகணும். இந்த நேரத்தில் இந்த பெரியவர் ஊருக்கு போனால் அவங்க சாப்பாட்டுக்கு திண்டாட வேண்டியதான். அதான் அனுப்ப வேண்டாங்கிறாங்க. நல்லா பார்த்தாவே தெரியுது. இங்க பாருங்க, உங்க மனிதாபிமானத்தெல்லாம் வீட்டுக்கு வெளியில வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டாம். ஆமா, இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதா? பிரச்சனையே வெளியில இருந்து வேற கொண்டு வரணுமா? வெளியால இங்க தங்க வைக்கிறது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, வீசா இல்லாத ஆளை இங்க தங்க வைக்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? பொண்டாட்டி சரினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என் கேரக்டர் பத்தி உனக்கு தெரியல. நான் எப்படி பாதியிலே விட்டு வருவேன்? பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வரதுக்குள்ள சீக்கிரம் உலைய வச்சிரு, இல்லைன்னா அவங்க சாப்பிட்ற சோறு இருக்காது. ஹலோ. சொல்லு வரதா. ஆமாம் உஸ்மான், என்ன கண்டுபிடிச்சிட்டியா? எங்க? நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். என்னது இது? நான் உங்ககிட்ட ஆஸ்ட்ரே தானே கேட்டேன். செல்லம், நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ ஒன்று பண்ணு, 2 முட்டை எடுத்து அவருக்கு ஆம்லெட் போட்டு கொடு. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருல்ல. ஆம்லெட்டில் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக போடு, அப்படியே பெப்பரும். கொஞ்சம் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுக்கோ.
ஏன்னா எனக்கு அடிக்கடி காஃபி குடிச்சே பழகிடுச்சு. நீங்க உஸ்மான் தானே? ஆமா. அது 2-3 நாளா உங்களை தேடி கண்டுபிடிக்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்க யாரு? என்ன விஷயம்? நீங்க புரேடாவில் ஒரு அரபி வீட்டில் டிரைவராக வேலை பார்த்துருக்கீங்கல்ல? அது முன்னாடி. இப்போ நான் வேற இடத்துல வேலை செய்கிறேன். பரவாயில்ல. ஆனால் அஸ்வதி இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் அஸ்வதி? அப்படி யாரும் தெரியாது. நீ வேலை செஞ்ச அந்த அரபி வீட்டுக்கு ஊர்ல இருந்து அஸ்வதியை கூட்டு வந்ததே நீ தானே? ஓ, அந்த பொண்ணா? கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஊருக்கார பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு வேலைக்கு கூட்டிகிட்டு வந்து உதவி பண்ண. நன்றி கேட்டவ இங்கே வந்து தின்னு கொழுப்பு எடுத்து போய் என்ன காரியம் பண்ணியிருக்கா துரோகி. அப்படின்னா பேப்பரை படித்து விவரத்தை தெரிஞ்சு வச்சிருக்க? தெரியும். நேற்று நான் ஸ்பான்சர் வீட்டுக்கு போயிருந்தேன். உன்னையும் ரொம்ப அசிங்கமாக திட்டினாரு. நீ ஏன் அந்த வேலையை விட்டு நின்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. சரி, அந்த அரபிக்கார வீட்டிலேருந்து நகை பணத்தையெல்லாம் அஸ்வதி திருட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அது சரி, அந்த திருடியோட சேர்த்து என்னையும் கோத்து விடலான்னு பார்க்குறீங்களா? அவன் வாழ்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான். வந்துட்டாரு பெருசாக கேட்க. உஸ்மான், அஸ்வதி பற்றின விவரங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த பாவப்பட்ட பொண்ணை ஆபத்துலேருந்து காப்பாற்றணும் இல்லையா? காப்பாற்றணுன்னு தான் ஊரில் இருந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சேன். இனியும் காப்பாற்றணுன்னா என் உயிர் தான் போகும். அது எனக்கு தேவையில்லாத வேலை. தம்பி, நான் அவளை திருட சொல்லலை. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, இதை பற்றி கேட்க அந்த பொண்ணுக்கு நீங்கள் யார்? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா வரதா? என்னன்னு நீங்க பார்த்தாலே தெரியல அவன் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு. அவனுக்கு நிச்சயமா தெரியும் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு.